இந்த ஜேக்கப் ஜெயராஜோட வீடியோவை பார்த்துட்டு நான் அமைதியா இருந்தா அது பெரிய பாவம். இந்த ஜேக்கப் ஜெயராஜோட கேத்தலிக் வெர்சஸ் புரோட்டஸ்டன்ட் வீடியோல டினாமினேஷனை கடவுள் உண்டாக்கல, டினாமினேஷனை பார்க்கவே வேணாம், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இணைறோம், கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா அன்பா இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை யார் விசுவாசித்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவர் நம்முடைய ரட்சகர், இப்படி ஏற்றுக்கொண்ட யாரா இருந்தாலும் சரி, அவங்க நம்பிக்கை ஏதாச்சும் இருக்கட்டும், பைபிள் அடிப்படையில் அது எவ்வளோ பெரிய பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓப்பனிங் அடிப்படையே இங்கே தப்பா இருக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ ரட்சகர்னு சொல்லிட்டு வேற நம்பிக்கை இருந்தாவா? இது பெரிய மேட்டர் கிடையாது. புரியல. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கும் போது வேற எந்த நம்பிக்கை இருக்கக்கூடாது. அப்படி வேற எந்த நம்பிக்கை இருந்தாலும் அவங்க கிறிஸ்தவங்களே கிடையாது. இவரு இங்க வேற நம்பிக்கைன்னு சொல்லிட்டு அந்நிய பாஷை அப்படின்னு சின்ன சின்ன விஷயத்த சொல்றாரு. ஆனா இந்த கத்தோலிக்கம் பண்ற பெரிய விஷயத்த சொல்லாம கண்டென்ட் அப்படியே மேனிபுலேட் பண்றாரு. இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறதுனா அவருடைய போதனை கை கொள்றது தான். அதை தான் கலாத்தியர் 1:8-9 வரை பவுலார் சொல்லியிருப்பாரு. நான் சொல்ற சுவிசேஷம் இல்லாம நாங்களாவது இல்ல வானத்திலிருந்து வந்த தூதராயிருந்தாலும் வேற அந்நிய விஷயத்த சொன்னா சபிக்கப்பட்டிருப்போம் அப்படின்றாரு. உதாரணத்துக்கு இப்போ கத்தோலிக்க போதனையை பார்த்துக்கிட்டோம்னா போப்பு தான் இயேசு கிறிஸ்துவோட பதிலாளின்னு சொல்றாங்க. பாரம்பரியமும் வேதமும் ஒண்ணு அப்படின்றாங்க. ஆனால் கத்தோலிக்க திருச்சபை என்பது இறை வார்த்தையை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல. இப்போ சொல்லுங்க, மரியாள் புனிதர்களை அவங்க வேண்டிக்கிறாங்க, மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள். புனிதர்களை வணங்குறாங்க, சிலை வணக்கம் செய்யறாங்க. கிரியே இல்லனா ரட்சிப்பு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓய்வு நாளா மாத்திட்டாங்க. By divine power I abolish the Sabbath day and command you to keep holy the first day of the week and மனிதன் செத்ததுக்கு அப்புறம் உத்தரியப்பட்ட ஸ்தலத்துக்கு போவா அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பற்பல சொல்லிட்டே போலாம். இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவனும் உண்மையான கிறிஸ்தவனும் எப்படி கிறிஸ்துவுக்குள்ள ஒன்னா இருப்பான்? இவ்வளவு கள்ளோபதேச போதிக்கிறவனும் கிறிஸ்தவனும் ஒன்னா? பிரதர் ஜேக்கப் ஜெயராஜ் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அண்ணன் இங்க 2 கொரிந்தியர் 6 வாசித்தார் என்னன்னு தெரியல. அதுல ஒரு வசனம் இருக்குது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்மந்தம் ஏது, கிறிஸ்தவத்துக்கும் பேலியாளுக்கும் இசைவேது அப்படின்னு கேட்டுக்கிறாரு பவுலாரு. அப்போ ரோமன் கேத்தலிக் உள்ள இருக்கிற அந்த சேவையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த நன்னுங்க ஃபாதருங்க இன்றைக்கு மெடிக்கல் ஃபீல்டு ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், எஜுகேஷன் ஃபீல்டு ஆகட்டும், அடுத்தது சோஷியல் ஒர்க் ஆகட்டும், ரோமன் கேத்தலிக் ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்காங்க. அதுதான் ஏன் கேத்தலிக் மட்டும் இல்ல, எல்லா ஹியூமன்ஸ் தான் இந்த சொசைட்டிக்கு நல்லது பண்ணியிருக்காங்க. ஏன் கடவுளை அறியாதவங்க கூட ஏகப்பட்ட நல்லது பண்ணியிருக்காங்க. அதுக்குன்னு நமது நம்பிக்கைகளும் அவர்களுடைய நம்பிக்கைகளும் ஒன்று அப்படின்னு சொல்லிட முடியாது. இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு யோவான் 17:17, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம் அப்படின்றாரு. ஆனா இந்த வசனத்தவே மாத்தினவங்க தான் கத்தோலிக்கக்காரங்க. அப்போ உண்மையான வசனத்தை கை கொள்கிறவங்களும் ஆண்டுடைய வசனத்தை மாத்தினவங்களும் ஒன்னா? ஐயோ, ரொம்ப திட்டவும் முடியல. பவுலார தான் சொல்றாரு 2 கொரிந்தியர் 6:17, அப்படியானால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் and be separate from them அப்படின்னு சொல்றாரு. வேதாகமோ இப்படி சொல்லுது. ஆனா நீங்க இங்க புது பிரமாணத்தை போதிக்கிறீங்களா? ரோமன் கத்தோலிக்கர்கள் நம்பிக்கையில மட்டும் இல்ல, வரலாற்று பூர்வமாகவோ உண்மையான வேதத்துக்காக நின்னவங்களை, ஆயிரக்கணக்கான பசுத்தவான்களை தீல போட்டு எரிச்சவங்க தான் கத்தோலிக்க மார்க்கம். கிபி 1184 இருந்து 1542 வரை ஒரு இன்குசிஷனா வச்சு மெடிவல் இன்குசிஷன், ஸ்பானிஷ் இன்குசிஷன், போர்ச்சுகீஸ் இன்குசிஷன், ரோமன் இன்குசிஷன் உண்மையான கிறிஸ்தவ பிள்ளைகளை சிறைப்படுத்தி சொத்துக்களை பறிமுதல் செய்து பொது வழியில கொலை செய்து பயங்கரமான சித்திரவதை கொடுத்தாங்க. ஜானஸ் ப்ரூனோட ஸ்டோரியை படித்தா கேத்தோலிக்கும் புரோட்டஸ்டன்ட்டும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றுன்னு சொல்லவே மாட்டார். இவர் இருண்ட காலத்தில் செயின்ட் பர்தலோமியூஸ் மசக்கரில் ஒரே ராத்திரியில் ஆயிரக்கணக்கான புரோட்டஸ்டண்ட்டை வெட்டி கொலை பண்ணவங்க தான் இந்த கேத்தலிக் மார்க்கம். ஜான் கேல்வினோட ஹிஸ்ட்ரியை படித்து பார்த்தா அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட மசக்கர், நெதர்லாண்ட் பொஹிமியாவில் நடந்த மசக்கர்ஸ்லாம் பயங்கர கொடூரமாக இருக்கும். அன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு மேலே திருச்சபையோட அதிகாரம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ புரோட்டஸ்டண்ட்டை கொலை செஞ்சாங்க. அதே ஆவிதான் அவங்ககிட்ட இன்னைக்கும் இருக்குது. இறை வார்த்தையை மையமாக கொண்ட திருச்சபை அல்ல. அதுதான் கடவுள் தானியேல் 7:25 சொல்றாரு, இவ்வளவு தூரம் சத்தியத்தை சமரசம் செஞ்சுட்டு காட்டுற மாயமால அன்பு வேண்டாம் அப்படின்றாரு. மத்தேயு 10:34
சமாதானத்தை அல்ல பட்டயத்தை அனுப்ப வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அவருக்கு சமாதானமா போக தெரியாமையா? அப்படி பண்ணக்கூடாது. வெளிப்படுத்தல் 18:4 ஆண்டவர் சொல்றாரு, அவளை விட்டு வெளியே வாருங்கள் அப்படின்றாரு. இந்த வீடியோ பார்க்குறவங்க சொல்றது என்னன்னா, கடைசி காலத்தில் இந்த மாதிரி சத்தியத்தையும் காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு ஒன்னிணைவோம் அப்படின்னு சொல்லிட்டு அநேக எழும்புவாங்க. ஆனால் நமக்கு இந்த சத்தியத்தை கொடுக்கறதுக்கு நம்முடைய முன்னோர்கள் ரத்தத்தை சிந்திருக்காங்க. மார்ட்டின் லூத்தர், ஜான் ஹெஸ், ஜெரோம்னு லட்சக்கணக்கான பேர் ரத்தத்தை சிந்திருக்காங்க. அதை நினைத்து பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம சத்தியத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இணைய மாட்டோம், கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றுன்னு சொல்ல மாட்டோம். வெளிப்படுத்தல் 6:9-10 வசனத்தில், தேவ வசனத்தின் நிமித்தம் தங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டார்கள். இந்த இரத்தங்கள் எல்லாம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு இருக்குது. நாம் இங்கே ஒன்றிணைந்து கொஞ்சம் குழாவிட்டுலாம் இருக்கக்கூடாது. எனவே எந்த விதத்திலும் நாமும் அவர்களும் கிறிஸ்துவுக்குள்ள ஒன்றானவர்கள் அல்ல. நாம் வாழும் வரை பைபிளோட ஸ்டாண்டர்ட்ஸை தூக்கி பிடிச்சு அவர் சொல்கிற சத்தியத்தை மட்டும் வச்சு வாழணும். அதை தான் கடவுள் சொல்கிறாரு.